சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் அலைக்கு எதிராக 3 புதிய குற்றச்சாட்டுகள். கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் தாக்குதல் நடத்த ராணுவ புலனாய்வு உறுப்பினர் மூலம் அடையாளம் காட்டியதாக தெரிவிப்பு. எரிபொருள் விலையை அதிகரித்து பொதுமக்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசாங்கம், விலையை குறைக்குமாறு கூறும் சஜித். யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத 6 சந்தேக நபர்கள், சொத்துக்களை முடக்க நடவடிக்கை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை குருதி தட்டுப்பாடு, ராணுவத்தின் உதவியை பெற திட்டம். ஈராக்கிலிருந்து எரிபொருளை ஏற்றிச் சென்ற 2 வெளிநாட்டு கப்பல்கள் மீது தாக்குதல், ஒருவர் பலி, 38 பேர் மீட்பு. சர்வதேச சந்தையில் உச்சத்தை தொட்ட மசகு எண்ணெய் விலை ஒரே நாளில் 9% அதிகரிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலைக்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதனை கூறியுள்ளது. 2018 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வவுனதீவில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சாய்ந்தமருது வீட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு திசை திருப்பியமை, ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவரை பயன்படுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தை முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சுரேஷ் அலை அடையாளம் காட்டிக் கொடுத்தமை, பாணந்துறை பகுதியில் உள்ள மற்றொரு புலனாய்வாளர் இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடைபெறவுள்ளதாக முன்னரே எச்சரித்தும் புலனாய்வு பிரிவு அது குறித்து நடவடிக்கை எடுக்காமை, தாக்குதலுக்கு பின்னர் அந்த புலனாய்வாளர் விடுதலையான போது சுரேஷ் அலி அவரை அழைத்து நன்றி தெரிவித்தமை, சாய்ந்தமர்ந்த குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் ஜாரா ஜாஸ்மின் என்பவரின் உடல் பாகங்கள் 2 தடவைகள் மேற்கொள்ளப்பட்டு மரபணு பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் 3வது முறையும் மரபணு பரிசோதனை செய்யுமாறு அழுத்தம் கொடுத்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சுரேஷ் அலி சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தபோது சுரேஷ் அலி இலங்கையில் இருக்கவில்லை எனவும் அவர் மலேசியாவில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 25க்கும் மேற்பட்ட விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் தற்போது இந்த புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது பக்க சார்பானது என தெரிவித்துள்ளார். சுரேஷ் அலி மிகவும் கொடூரமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது மகனை பார்க்க காவல்துறை சான்றிதழ் கேட்கப்படுவதாகவும் சட்டத்தரணிகளுடன் அவர் பேசும் விவரங்கள் இரகசியமாக பதிவு செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதவான் இசுரு நெத்திகுமார் சுரேஷ் அலி தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விடயங்கள் நேரடியாக உயர்த்தினார் தாக்குதலுடன் தொடர்புடையவை எனவும் இந்த சாட்சிகள் போதுமானதா என்பதை மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் அலி தொடர்பான அனைத்து கோரிக்கைகளையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் வழக்கின் மேலதிக அறிக்கையை 25ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை மீண்டும் குறைக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். பழைய கையிருப்புகளுக்கு இவ்வாறு எரிபொருள் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நுகர்வோருக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஒரு பீப்பா எண்ணெய் $70 அமைந்து காணப்படும் போது இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் கையிருப்புகளுக்கு மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நிலைமையை பயன்படுத்தி விலை சூத்திரத்தை மாற்றி அதிக விலை அறவிடுவது மிகவும் ஊழல் நிறைந்த செயலாக காணப்படுவதோடு தவறான நடவடிக்கையாகவும் அது காணப்படுகிறது. எரிபொருட்களின் விலைகளை சடுதியாக அதிகரித்து அதற்குரிய காரணம் காட்டி அதிகரிக்கப்பட்ட விலை மூலம் அரசாங்கம் நாட்டுக்கு பொய் சொல்லுகிறது. அதிகரித்த எண்ணெய் விலை சில மணி நேரங்களில் மீண்டும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு
பீப்பாய் எண்ணெய் விலை இருந்ததை விட மேலும் குறைந்து கொண்டிருப்பதால் இந்த விலை அதிகரிப்பினை நியாயப்படுத்த முடியாது. நாட்டு மக்கள் மீது வரிச்சுமையை அதிகரித்து விலையை கூட்டி அழுத்தத்தையும் துயரத்தையும் வியாபிக்கும் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டால் நாட்டில் வறுமை அதிகரித்து தொழிலதிபர்கள், சிறியவர்கள் முதல் சமுதாயத்தினுடைய அனைத்து உற்பத்தியாளர்கள் மற்றும் வருமானம் ஈட்டுவோருக்கும் அநீதி இழைக்கப்படுகிறது. இது அடிப்படை உரிமையை மீறுவதால் மிகவும் ஊழல் நிறைந்த சூத்திரத்தை உடனடியாக மீளப்பெற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். $70 இறக்குமதி செய்த எண்ணெய் பீப்பாயின் விலையை அடிப்படையாக கொண்டு நாட்டு எரிபொருள் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அவ்வாறு செய்யாவிட்டால் அது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகும். வாழும் உரிமைக்கு கடும் அடியாகவும் அது அமைந்துவிடும். ஊழல் நிறைந்த விலை அதிகரிப்பை உடனடியாக நிறுத்தி எடுத்த தீர்மானத்தை மீளப்பெற வேண்டும் என்றும் வலுசக்தி பாதுகாப்பிற்காக செய்யக்கூடிய அனைத்து நடைமுறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். மத்திய கிழக்கு போர் நிலைமைகளுக்கு மத்தியில் கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையிலான சில விமான சேவைகள் இன்றும் நாளையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் ஜூகல் 231 மற்றும் துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் ஜூகல் 232 ஆகிய விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களின் விமான பயண நிலை குறித்து மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்தின் மூலமாகவும் சர்வதேச ரீதியாக +94 11 777 1979 என்ற இலக்கத்தின் மூலமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது பயண முகவர்களையும் அணுக முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோர் எதிர்காலத்தில் நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பிவித்திரிகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பிலே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்கும் நோக்கில் தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அவருக்கே புதைகுழியாக மாறும் என பிவித்திரிகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பிள்ளை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாட்களை போன்று பல மடங்கு காலம் அனுர சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் வுல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலானது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஜனாதிபதியின் பயணங்களை உத்தியோகபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என்று பிரித்து பார்க்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் இடம்பெறும் வழக்கு தவணைகளின் போது தொடர்ச்சியாக முன்னிலையாகாத 6 சந்தேக நபர்கள் 1 மாத காலத்துக்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத பட்சத்தில் அவர்களின் சொத்துக்களை முடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு காவல்துறையால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாது தலைமறைவாகியுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் குறித்த சந்தேக நபர்கள் 1 மாதத்திற்குள் நீதிமன்றில் முன்னிலையாகாவிட்டால் அவர்களது சொத்துக்களை முடக்கவும் யாழ் நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி நீதிமன்ற கட்டளை காட்சிப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த நபர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற யாழ்ப்பாணம் தலைமையக காவல் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் மதியம் 3 மணிக்கு இடையில் தோன்றுமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் மன்ற கட்டளை பிறப்பித்துள்ளது. அவ்வாறு முற்பட தவறும் பட்சத்தில் குறித்த நபரின் அசையும் அசையா சொத்துக்களையும் முடக்கும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த கட்டளை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் ஓட்டப்பட்டதுடன் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பத்திராஜா, யாழ்ப்பாணம் தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பொறுப்பதிகாரி எதிக ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் யாழ் மாவட்டத்தில் பிரஜாசக்தி வேலை திட்டத்திற்காக 870 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுமார் 652 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டம் தொடர்பில் மாவட்ட மட்டத்தில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சி திட்டம் தந்தை செல்வா அரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். விசேஷයෙන්ම
යාපනයේ දෙසකේ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரஜாசக்தி வேலை திட்டமானது கிராமப்புறங்களில் வறுமையை ஒழிக்கும் தேசிய வேலை திட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக கிராம மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிராம மட்டத்தில் அமைக்கப்பட்ட பிரஜாசக்தி குழுக்கள் மூலம் அந்தந்த பிரதேசங்களின் தேவைப்பாடுகள் ஆராயப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய அரசாங்கத்திடமிருந்து நேரடியாக 652 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை காணப்படும் பட்சத்தில் மாகாண அமைச்சு மற்றும் மத்திய அமைச்சிடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்து நிதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த திட்டத்தில் பிரதேசங்கள் ரீதியாக தனியார் செயல் திட்டங்கள் மற்றும் நிதி பங்களிப்புகளை நேரடியாக பெற்று திட்டங்களை பிரதேச மட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து செயல்படுத்தவும் முடியும். ஆகவே பிரஜாசக்தி வேலை திட்டம் கிராமப்புறங்களில் வளர்ச்சிக்கு வித்திடும் என்ற நம்பிக்கையுடன் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குருதி தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் எதிர்வரும் காலங்களில் இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இராணுவ படைப்பிரிவுகளில் இரத்த தான முகாம்களை ஏற்பாடு செய்து குருதி தட்டுப்பாடை நிவர்த்தி செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இரத்த வங்கியின் வைத்திய நிபுணர் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி பலாலி, இராணுவ வைத்தியசாலையின் தலைமை அதிகாரி, வைத்திய இரத்த வங்கியின் பொதுச் சுகாதார பரிசோதகர்களும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கிராம கூட்டுச்சந்தி பகுதியில் மாமன் மீது மருமகன் மேற்கொண்ட வாழ்வெட்டு தாக்குதலில் மாமனார் காயமடைந்துள்ள நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த வாழ்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோடு சந்தி பகுதியைச் சேர்ந்த குறித்த நபருக்கும் மருமகனுக்கும் இடையில் நீண்ட நாள் முரண்பாடு காணப்பட்ட நிலையில் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் வீட்டிலிருந்து வாணிப நிலையம் ஒன்றிற்கு சென்றபோது அங்கு சென்ற மருமகனால் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வாளால் வெட்டியவர் வடமராட்சி தெற்கு பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்பதும் தற்போது தலைமறைவாகியுள்ள அவரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மருதங்கேணி பிரதான வீதியில் இன்று காலை இறந்த நிலையில் முதலை ஒன்று இனம் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்களில் அதிகளவிலான முதலைகள் காணப்படுகின்ற நிலையில் வீதியில் இருந்த முதலையினை கனரக வாகனம் மோதியதில் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருமொழி கொள்கைக்கு எதிராக இருப்பதால் ஜவஹர் நவோதயா பாடசாலைகளை தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலய பாடசாலைகளை நிறுவதற்கு மாநில அரசுக்கு உதவிட கோரிய மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஜவஹர் நவோதயா வித்யாலய பாடசாலை ஹிந்தி, ஆங்கிலம், மாநில மொழி ஆகிய 3 மொழிகளை உள்ளடக்கிய மும்மொழி கொள்கையால் வரையறுக்கப்பட்டுள்ளது என்றும் இது தமிழகத்தில் கடைபிடிக்கப்படும் இருமொழி கொள்கைக்கு எதிரானது எனவும் தமிழக அரசு கூறியுள்ளது. இதனால் அந்த பாடசாலைகளை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற போர் சூழலுக்கு மத்தியில் ஈராக் நாட்டுக்கு சொந்தமான எரிபொருளை ஏற்றிச் சென்ற 2 வெளிநாட்டு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 38 பேர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஃபாஸ்ட்ரா துறைமுகத்துக்கு அருகில் பாரசீக வளைகுடாவில் பயணித்த எண்ணெய் கப்பல்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஈராக்கிய துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பக்ரான் அல் பர்ஸ்தூசி 2 கப்பல்களில் இருந்தும் மாலுமிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கப்பல்களில் ஏற்பட்டுள்ள தீப்பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்த போதிலும் அவை இன்னும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஈராக்கிய எரிபொருள் ஏற்றுமதியை பாதிக்கும் வகையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள எண்ணெய் துறைமுகங்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈராக் அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. வெடிபொருட்களால் பொருத்தப்பட்ட ஈரானிய படகு 2 கப்பல்களையும் மோதியதாக கூறப்படுகிறது. இதேவேளை சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் 18 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக இவ்வாறான பல ஆளில்லா விமானங்கள் முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி மசகு எண்ணெய் விலை ஒரு நாள்
நாளில் 9% அதிகரித்துள்ளது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100 தாண்டியுள்ளது. மேலும் ஈரானினால் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் எதிரொலியாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷெக்கின் கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் நடத்தியுள்ள தொலைபேசி உரையாடலின் போது இந்த விருப்பத்தை அவர் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்தார். ஈரானின் தேசிய உரிமைகள் மற்றும் இறையாண்மை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்ட பாரிய உட்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான வலுவான சர்வதேச சட்ட உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஈரானில் இனி அளிப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் எப்போது வேண்டுமானாலும் போரை நிறுத்துவேன் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் அலைக்கு எதிராக 3 புதிய குற்றச்சாட்டுகள். கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தில் தாக்குதல் நடத்த ராணுவ புலனாய்வு உறுப்பினர் மூலம் அடையாளம் காட்டியதாக தெரிவிப்பு. எரிபொருள் விலையை அதிகரித்து பொதுமக்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசாங்கம். விலையை குறைக்குமாறு கூறும் சஜித். யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத 6 சந்தேக நபர்கள். சொத்துக்களை முடக்க நடவடிக்கை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை குருதி தட்டுப்பாடு. ராணுவத்தின் உதவியை பெற திட்டம். ஈராக்கிலிருந்து எரிபொருளை ஏற்றிச் சென்ற 2 வெளிநாட்டு கப்பல்கள் மீது தாக்குதல். ஒருவர் பலி, 38 பேர் மீட்பு. சர்வதேச சந்தையில் உச்சத்தை தொட்ட மசகு எண்ணெய் விலை ஒரே நாளில் 9% அதிகரிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.